ஃபீடிங் குர்த்தி ஸ்டிச் பண்ணதான் இந்த சாரியை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முந்தி போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டேன். குட்டி பார்டர் இருந்தனால குட்டி பார்டரையும் கட் பண்ணி பெரிய பார்டரோடு சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பாக்ஸ் ஸ்ப்ளிட் வச்சு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் ஸ்ப்ளிட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நீட்டாக அயன் பண்ணால் தான் நல்லா வரும். ஸோ அயன் பண்ணிவிட்டு டாப் போர்ஷனில் என்ன வேணாலும் டிசைன் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லவும் 3 பீடாக வச்சு புட்டா மாதிரி வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க, ஹை பஃப்பு. ஸோ ஹை பஃப் ஸ்லீவுக்கு குட்டியாக பஃப் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேக் ரோப்புக்கு ஹேங்கிங்குமே டபுள் கலர் கிளாத்துன்றனால குட்டி குட்டியாக ஃப்ளிட் பிடிச்சி பஞ்ச் ஆஃப் டேசல்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவும் இதுதாங்க இதோட அவுட்லுக். வீடியோவில் கூட டல்லாக தெரியுது, பட் நேரில் அந்த பீட் எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.